விபச்சாரத்தை நெருங்காதே என்று சொல்லுது. அப்ப இந்த கட்டளமை பருவம், இந்த வாலிப பருவத்துல விபச்சாரத்துக்கு நெருங்குற விஷயம் நமக்கு அலங்காரமாக ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமாக காட்டப்படுது. அதுல ஒன்றுதான் இந்த போன் கலாச்சாரம். இந்த போன் கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் விபச்சாரத்துக்கு வழி வைக்குது. போன் என்றா என்ன, போன் பாவிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கணும். இந்த போன் எப்படி வருதுன்னு சொன்னா, போனுங்கிறது செல்போனுங்கிறது இன்னொருத்தருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு தானே, அப்படித்தானே? ஆனா அந்த போனுக்கு விளம்பரம் என்ன செய்யறாங்கன்னா, போன் பண்ணி பேசலாம்ங்கிறத தவிர மற்றதெல்லாம் சொல்லப்படுது. இதுல இன்டர்நெட் பார்க்கலாம், இதுல போட்டோ எடுக்கலாம், இதை வீடியோ பண்ணலாம், இதுல எடிட்டிங் செய்யலாம், இதுல இந்த சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேரும் இருக்குது. சார் இதுல போன் பேசலாமான்னு கேட்கிற அளவுக்கு அவன் விளம்பரம் பண்றான். முழங்கிட்டான். இந்த போன்ல நிறைய மிஸ்கால் வருது. இந்த போன்ல கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, இந்த நம்பர்கள் மாறி போறது, இதெல்லாம் வருது. இது கலாச்சாரத்தை அப்படி என்ன செய்யுது, சீர்கெடுக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிதஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அப்ப தனித்திருக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரும் ரசூலுல்லாஹ் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருத்தம். இறுதி காலம் வரைக்கும் அவர் தான் நபி. நீங்க என்ன தொழில்நுட்பத்தை உயர்த்திக்க போனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் அந்த காலத்துக்கு பொறுத்த மாதிரி. ரசூலுல்லாஹ் அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தான். அப்ப போய் பக்கத்துல தனிச்சிருக்கணும். இப்ப போன்ல தனிச்சிருந்தாலும், இன்டர்நெட்ல தனிச்சிருந்தாலும், ஃபேஸ்புக்ல தனிச்சிருந்தாலும், வாட்ஸ்அப்ல தனிச்சிருந்தாலும் மூணாவது ஷைத்தான் நடுவுல கனெக்ஷன் கொடுக்க வருவான். நீங்க பஞ்சி, அவன் நெருப்பு, பக்கத்துல தள்ளி விட்டு போவான் ஷைத்தான். என்ன நடக்குது இப்ப? ஆணும் பெண்ணு. அதுக்கு என்ன மேற்கத்திய கலாச்சாரம்? என்ன பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. அதுக்கு படங்களை தயாரிக்கிறது. நண்பன் என்ற ஒரு படம், என்ன அது புனிதமானதா? கேர்ள் ஃப்ரெண்டு அதுல சந்தேகிக்கப்படாது. சந்தேகித்தவன் நல்லவன் இல்ல. பொண்டாட்டி ஒருத்தனோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு போவா, ஆறுடி, அது பாய் ஃப்ரெண்ட்ஸ், புனிதமான உறவு. இப்படித்தான் படம், கதை. இதை போட்டு நமக்கும் அப்படியே காட்டுப்படுது. காட்டுப்படுனா கொஞ்சம் புரிச மாதிரி பொண்ணு என்ன ஆகுற, என்ன என் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்பில் 1008 பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் நெருப்பு நெருங்கலாம். என்ன நெருங்கலாம்? நான் இருக்கிறேன் நெருங்கிக்கிட்டு போட்டோ அனுப்புறேன். இதுக்கு மேல என்னத்தடா நெருங்குறேன்டா? என்ன சதைக்குள்ள பூரா அவுட். எவ்வளவு கேஸுகள் வருது இந்த போனால. குடும்பம் பிரிஞ்ச கேஸ் எம்பிட்டு வருது எனக்கிட்ட இந்த போனால. ஹாய் என்று மட்டும் நம்ம மெசேஜ் வரும். எவ்வளவு பிளான் பண்ணி போன் பேசுவான்னு தெரியுமா? பெண்கள்ல ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? அனுதாபம். அனுதாபத்தையே வச்சு எவ்வளவு பேர் அனுதாபகரமாகவே விட்டுட்டு போய்த்தானுங்க. அதை மிஸ்யூஸ் பண்ற. திடீர்னு என்கிட்ட வந்த கேஸ் ஒன்று, சூசைட் வரைக்கும் வந்த கேஸ் ஒன்று. எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு தெரியுமா? ஒருத்தன் கால் பண்ணி, பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குது, நாளைக்கு ஆபரேஷன், அவர்கிட்ட சொல்லுங்க. ஹலோ, நீங்க யாருக்கு கால் எடுத்து? நான் இன்னொரு பேசுறேன், பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிச்சு, அழுத குரல்ல சொல்லிக்க ஆபரேஷன் பண்ண போறாங்க கத்திரிக்காய். இவக்கு நீ இதை கட் பண்ணலாமா? ஒரு ஆபாசமா பேசினா தானே ஓடா மடையாண்டு கட் பண்ணலாம். இவன் பாப்பா ஆபரேஷன் சாவ போறாருங்க, கோளறான், கண்ணீர் வடிக்கான். சார் ப்ளீஸ் தம்பி, நீங்க யாருக்கிட்ட பேசினா? ரோங் நம்பர். சாரி, இது யாரு? அப்ப நீங்க யாரு? அவ வேற சொல்லிட்டேன், நாங்க இந்த ஊர் இன்னாரு. சாரி, அவ்வளவுதான். இது அவன் போட்ட பிளான். ஒரு 4-5 நாளைக்கு பிறகு திரும்ப கோல் வருது. ஹலோ ஹலோ மேடம், நான் தவறுதலாண்டை கோல் எடுத்தேன், நான் தான். என்னவாப்பா? பாப்பா ஆபரேஷன் சக்சஸ், அவர் பொழைச்சிக்கிட்டார். எனக்கு என்னமோ உங்களுக்கு சொல்லணும் போல, என்னமோ நீங்க துவா செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், பாப்பா தப்பிட்டார், மாஷா அல்லாஹ், இன்னமும் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு வச்சோடனே இந்த சென்டிமெண்ட், பெண்களை சென்டிமெண்ட் என்ன? பாப்பாவுல இவ்வளவு பாசமுள்ள ஒரு பையன், நல்ல பொடியன், இவக்கு நீ இறக்கம் வந்துட்டு நல்ல தம்பி என்று வச்சுட்டான். மறுவாறு கிழமையால் ஒரு கோல், எங்கட பாப்பா குணமடைஞ்ச ஒரு மாடை அறுத்து ஹதியா கொடுக்குற நேர்ச்சியை வச்சோம். என்னமோ அல்லாவுடைய ஏற்பாடு, நமக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டுட்டு, மேடம் உங்களோட அட்ரஸ் என்ன, 1 கிலோ இறைச்சி கொண்டு வந்தாரத்துக்கு தான் ப்ளீஸ், எங்க பாப்பாவுக்காக என்றதோட பிள்ளை அட்ரஸை சொல்லிட்டா. அவனுக்கு இடமும் வந்துட்டு போய் அட்ரஸை சொல்லிட்டாவா, மாடா இருக்குல்ல, அவன் கடையில் 1 கிலோ இறைச்சி வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போய், இவளுக்கு என்னத்துக்கு மாடா இருக்கு. அந்த இறைச்சி கொடுத்தது தான் தாமதம்.
அதை திண்ட வாய் சும்மா இருக்குமா? ஒரு தேங்க்ஸ் பண்ணிச்சு, மர தேங்க்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணிச்சு, மர ஹாய் ஹாவாய் எப்படி இருக்கிறீங்கன்னுச்சு, மர பேசிட்டு போக்குள்ள குரல் ஒரு மாதிரியா இருக்கே, சோகம் இல்லையான்னு கேட்டான். அவ யோசிச்சான், நம்மட புருஷனுக்கே வழங்காது இவனுக்கு விளங்கிருக்க, இவன் எவ்வளோ பெரிய அன்புள்ளவனா இருக்கானு புருஷனை திட்ட தொடங்கினா. உனக்கு எப்படி வழங்கினா? அது எனக்கு அந்த குரல்ல வித்தியாசம் விளங்கி பாருடா, 40 வருஷமா எந்த புருஷனுக்கு விளங்க, 10 வருஷமா புருஷனுக்கு வழங்காது உனக்கு விளங்கிருக்கேன்னு சொன்னாங்க. கடைசி அப்படின்ட்டு போய் ரூம் போட்டு தங்குற அளவுக்கு போயிடுச்சு. கேஸ பாத்தீங்களா? இந்த போன்ங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. சூரா அல் அஹ்ஸாப் 33வது வசனம், فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. பெண்களே நீங்க குலைந்து குலைந்து பேசாதீங்க. போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்குது. போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கு. குலைந்து குலைந்து பேசாதீங்க. அப்படி பேசினா அவன் உள்ளத்துல நோய் இருக்கிறவன் சுவைக்க தொடங்குவான். அப்ப குலைந்து குலைந்து பேசுறா என்ன? தவறுதலா ஒருத்தர் மிஸ்கால் எடுத்தா ராங் நம்பர் வைக்க வேண்டியதுதான். நீங்க யாரு என்று குலைஞ்சா அவ்வளவுதான், அவுட். ஹலோ இது ராங் நம்பர், இங்க போன் நம்பா. அவன் சொல்லுவான், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், இது எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். ஹலோ போன் அவை இங்கம்பா. இவன் அவன் ப்ளீஸ் மேடம்பா. ஹலோ போன் அவை. அவன் ப்ளீஸ் மேடம். ஹலோ போன் அவை. நான் கேட்கிறேன், அவனுக்கிட்ட போன் அவை என்று கெஞ்சிரியா? ஒன்ற போன்ல ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு, அமுக்கினா முடியும். மர வெய்யி வெய்யி வெய்யண்டா என்ன அர்த்தம்? உனக்கு வைக்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது ஆம்பளைக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் அவன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களோட குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கம்பான். ஐஸ் இறங்கி ஆளு கரைஞ்சிடுவா. அவ்வளவுதான். உங்களோட குரல் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. இவன் யோசிக்கிற, நம்மளோட புருஷன் இப்படி ஒரு வார்த்தை செல்லலையே அப்படின்னு. அவனுக்கு நல்லா தெரியும் இது கிகிலிப்பே குரல் என்று. சும்மா சொன்ன அவ்வளவுதான். அவன் கூதலுக்கு சொல்லியிருக்கான். இப்ப அவுட். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசு. அவர் இல்ல வை போன, நீ யாரண்டா தான் எனக்கு என்ன? தெரியாத நம்பர்ல இருந்து கோல் வருது, ஏன் தூக்கணுமேங்கிறான். சரி போன் என்னத்துக்குன்னு கேட்கணும். இந்த மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பு உங்களுக்கு போன் பண்ணி தந்தது. மாணவிகள் மேல இருக்கிறீங்க, உங்களுக்கு வாப்பா அம்மா செஞ்ச தப்பு உங்களுக்கு போன் பண்ணி தந்தது. ஒரு சிம் போற போன் தந்தா ஒரு புருஷனை கையில பிடிச்சு தந்திக்கண்டா அர்த்தம். 2 சிம்மண்டா 2 மாப்பிள்ளையை தந்திருக்கேன்டா அர்த்தம். அவுட். ஒரு திறமை உள்ள மாணவன் ஓலை எடுத்தா உனக்கு ஒரு போன் தாரன் மகன் என்று சொன்னா அதோட அவரை வலையில கட்டினதுதான். A-level ஃபெயில் என்ற அர்த்தம். ஒரு ஆளை கெடுக்கணும்டா ஒரு போன் கிஃப்ட் கொடுத்தா போதும், சுத்தமா கட்டுருவார். ஒரு ஆளை கெடுக்கணும்டா சாராயம் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஒரு போன், நல்ல ஆண்ட்ராய்ட் போன் ஒன்று வேண்டி ஹாய் அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்தா சரி, அதோட அவர் குட்டிச்சு வராக்குறான். இந்த போன்ல உமா பாப்பா தவிர மற்றதெல்லாம் மறக்கலாம். இந்த போன்ல அம்புட்டுமே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா நாம யோசிக்கிறோம், அவன் நமக்கு பாடம் நடத்துற அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் போன்ல. அப்ப நாங்க இந்த போன் விஷயத்துல பேரண்ட்ஸ் கட்டாயம், பிள்ளைகள் உங்களுக்கு தேவையில்லை போன். உங்களுக்கு ஏதோ அவசரம் ஆத்திரம் ஏதாவது பார்க்கணும்